கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க, நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு. அதாவது நம்மளுடைய பிறப்பின் நாளிலே நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்ட நம் இறக்கும் வரையிலும் நம்ம அவருக்குள்ளே உண்மையாக இருக்கணுங்க. அவர் மேலே விசுவாசமாய் இருக்கணும். நம்பிக்கையை மட்டும் நம்ம விடவே கூடாது. நிச்சயமாக கடவுள் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆனால் இப்போயோ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? பொன் என்பது தங்கம் மண்ணுக்குள்ளே தாங்க இருக்குது. அது இருக்க வரையிலும் கருத்து தான் இருக்குது. ஆனால் அது வெளியே புடமிடப்படும்போது எவ்வளோ ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு ஜொலிப்பு தருது பார்த்தீங்களா? அதே போல தான் இன்னைக்கு நம்மளுக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனையும் பொன்னை புடமிடுவது போல ஆண்டவர் நம்மளை புடமிட அனுமதித்திருக்கிறார். அவ்வளவுதானே தவிர நம்மளை கைவிடலைங்க. அதனால் நீங்கள் மரண பரியந்தம் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை உங்கள் தலையில் வைத்து அழகு பார்க்க காத்திருக்கிறாருங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க. ஆமீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.